அந்த பக்கம் இருக்கவங்க வந்தோடனே புடிச்சுக்கிட்டே முதல்ல மீனை பிடிப்பீங்கன்னு பார்த்தா உள்ள இருக்கிற குப்பையை எடுத்திருக்கீங்க. இது அப்படியே அந்த கருவேப்பிலை வந்து அந்த அந்த அதோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த விலாகில் வந்து பனானா ஸ்மூதி, அப்புறம் மோர் குழம்பு, அப்புறம் ஷ்ரிம்ப்பு தவா ஃப்ரை இதை தான் செய்ய போகிறேன். அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகலான்னு ட்ரை பண்ணோம். ஸோ அந்த வீடியோஸ் தான் இந்த விலாகில் இருக்க போகுது. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பனானா ஸ்மூதி தான் செஞ்சுருந்தேன். எல்லா வாழைப்பழமும் ரொம்ப கனிஞ்சு போச்சு. ஸோ அதை வந்து ஸ்மூதியாக செஞ்சிடலாம் அப்படின்னு அதை தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாதாம், அப்புறம் பம்கின் சீட், பால், 2 வாழைப்பழம், அப்புறம் கொஞ்சம் டேட்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் போட்டு அரைச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிட்டோன்னா நமக்கு வந்து இந்த நல்ல ஸ்மூதி கிடச்சிரும். இந்த பனானா ஸ்மூதி ஒரு கிளாஸ் சாப்பிட்டாவே போதுங்க, ஃபுல்லாக பசிலாம் அடங்கிரும். ஆக்சுவலாக வாழைப்பழம் வந்து காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்மூதி மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வெயிட் லாஸ் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து வாழைப்பழம், ப்ரோட்டீனுக்கு வந்து பாதாம், அதுன்னு நட்ஸு, அது மாதிரி நிறையா நம்ம கலந்துருக்கோம். ஸோ இது நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்மூதிங்க. டெடிக்கும் ஸ்க்ராம்பிள்டு எக் செஞ்சு அதுக்கப்புறம் அவனோட டாக் ஃபுட்டையும் சேர்த்து கொடுத்தாச்சு. ஸோ அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டன். டெடிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து லஞ்சும் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லாம் பண்ணுவீங்க? ஆமாம். ஓகே ஓகே. இந்த சமையல் வந்து பாதி வேலை முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து மோர் குழம்பு. இந்த மோர் குழம்புக்கு இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இஞ்சி, சீரகம், பச்சை மிளகா, அப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன். இங்கே வந்து நம்ம வீட்டு வெண்டைக்காய் அதையுமே இங்கே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி இதில் ஊற்றிட்டோன்னா மோர் குழம்பு ரெடி. இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு ஷ்ரிம்ப்பு செய்ய போகிறேன். அவங்க பொண்ணுக்கு வந்து அவள் சாப்பிட்றாளா என்னன்னு தெரியல, அதனால உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன். ஷ்ரிம்புக்குமே இது வந்து வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட இப்போ நான் வந்து இந்த ஷ்ரிம்ப் இருக்குல்ல, இதுல மசாலா போட்டு வச்சிருக்கேன். இதுல என்னென்ன போட்டிருக்கேன்னா மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, ½ லெமன், அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துற வேண்டியதான். இந்த ஷ்ரிம்ப் வந்து ரொம்ப ஊறணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும், அதுவே ஜாஸ்தி தான். இப்போ இது அப்படியே ட்ரையாக நல்லா வதங்கி வரணும். இது அப்படியே வேக விட்டுடலாம். அடுத்து இதுக்கு மோர் குழம்புக்கு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த அரைச்சது கூடயே தயிரையும் சேர்த்து ஒரு சுத்து விட்டுட்டோன்னா இது கூடவே தயிரையும் சேர்த்து லைட்டாக அரைச்சிடலாம். நல்லா கெட்டி தயிர், இதையும் சேர்த்து அப்படியே ஒரு சுற்றிடலாம். இது ஆல்ரெடி வெண்டைக்காய் வந்து வெந்துருச்சு. கொஞ்சமாக தான் மோர் குழம்பு செய்கிறேன். இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் தாளிச்சு விட்டுற வேண்டியதான். தாளிச்சு விட்டோன்னா மோர் குழம்பு ரெடி. ஷ்ரிம்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசியா இதுக்கு வந்து மெயினே வந்து இந்த மிளகுத்தூள் தான். ஸோ அதனால வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்ல. ஸோ இப்போ காரத்துக்கு மிளகுத்தூள் தான் ஃபுல்லாவே. நான் ஆனால் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று,
ஹைலைட்டே இந்த கருவேப்பிலை தான். கை நிறையா கருவேப்பிலை எடுத்து கடைசியாக இறக்கும் போது இந்த இதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை ஸ்மெல் வந்து அந்த ஷ்ரிம்போட பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்மையாக இருக்கும் இந்த இது அப்படியே அந்த கருவேப்பிலை வந்து அந்த அந்த அதோட ஸ்மெல்லாம் அந்த ஷ்ரிம்போட சேரணும். அவ்வளோதான், இது முடிஞ்சது. ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா லஞ்சு சாப்பிட வேண்டியதான். இதுக்கப்புறம் ஈவினிங் போல் இந்த ஜுக்கினிலாம் பறித்து வச்சுருக்கேன். அதை கொண்டு போய் ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறம் இந்த குட்வில்ல கொண்டு போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதை கொண்டு போய் போடணும். ரெடியா மீன் பிடிக்க? ஆமா, இப்பதான் வந்து லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் மீன் பிடிக்க போறோமா? மீன் பிடிக்க போறோம். இது ஓகே, வந்து தெரியுமா? முதல்ல இப்பதான் செட் பண்ண போறேன். இது நேத்து பார்த்தேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, போய் கிடைக்குதான்னு பார்ப்போம். அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல செட் பண்ணணும் இதை. ஓ, அதுவே தெரியாதா? அதே நேற்று தான் வந்து கொஞ்சம் இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி பண்ணணும்னு. அது என்ன பண்ணணும்? வந்து இதில் தான் வந்து அந்த ஹூக்லாம் மாட்டணும். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மாட்டிட்டு கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் மீன் பிடிச்சதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே போய் பார்க்கலாம். வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க, மீன் பிடிக்க போகலாம். இங்கே அதே லேக்குக்கு தான் வந்திருக்கோம். சேம் லேக் தான், லேக் லான்சிங் லேக்கு. யாருமே இல்லை. நமக்கு நிறைய மீன் கிடைக்குமா? அப்போ காலையிலே வந்தாச்சு, யாருமே இல்லை. கொஞ்சம் நேரம் ஆக ஆக எல்லாம் வந்துருவாங்க. பிடிச்சு இங்கேயே இந்த கிரில் இருக்கு, சமைச்சு சாப்பிட்டுலாமா? காத்து இருந்தா போட முடியாதா? இங்க எப்பயுமே காத்து தான் இருக்கும். யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படின்ட்டு. வா, இங்கதானா இல்ல வேற எங்கேயும் போகணுமா? ஓ, தூக்கிலாம் போட வேணாமா? அதுவே போய்க்கும். பட்டனா என்ன? ஓ, தூக்கிதான். ஓ, பாத்துனா. ஏய், அந்த பக்கம் போகுது, கீழே இருக்கு. உள்ள தண்ணிக்குள்ளேயே போல. இருக்கு. சரி, திருப்பி சுத்துங்க. நம்ம மீன் பிடிச்ச மாதிரிதான். இப்பயாவது கரெக்டா போடுங்க. நான் வேற பின்னாடி இருக்கேன், என் மேல இது பண்ண எல்லாமே பயமா இருக்கு. போக மாட்டேங்குது. செம்மையா இருக்கு. இது இப்படி மேலாப்புலதான் மிதக்குமா இல்ல உள்ள போகாதா? எப்படி பிடிக்கிறதுன்னே தெரியல. உள்ள இருக்கு, ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். இதுல எப்படி வந்து மீன் பிடிச்சிருச்சு அப்படின்றதையும் தெரியல. உளர்றேனோ? சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருச்சா? எங்க ஏதோ ஒண்ணு நான் பிடிச்சி இழுக்குதுன்னு சொன்னேன்ல, ஏதோ ஒண்ணு புல்லா பிடிச்சி. கரெக்டுமா, அதை பிடிச்சி இழுக்கிற பவர் வந்ததுனால சொன்னேன். பவர் அப்ப தெரியுது. முதல்ல மீனை பிடிப்பீங்கன்னு பார்த்தா உள்ள இருக்கிற குப்பையை எடுத்திருக்கீங்க. நிறைய மீன் இருக்குப்பா, ஆனா பூரா சின்ன சின்ன மீனா இருக்கு. இது வந்து நம்ம எடுத்துட்டும் போக முடியாது. இதெல்லாம் போட் நிக்கிற இடம். சரி, இங்க எதுவும் பெரிய மீனா எதுவும் இங்க இருந்ததுன்னா இங்க கொண்டாந்து தூண்டில் போடலாம் அப்படின்னு பாக்குறேன். பட் ஆனா இங்க எதுவும் மீன்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுல எல்லாம் நம்ம நின்று மீனும் பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்.
இது போட்டுக்கு மட்டும்தான். வாத்து அழகா குளிச்சிட்டு இருக்கு. அந்த பக்கம் இருக்கவங்க வந்தோடனே புடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தூண்டிலே இந்த பக்கம் தான், அங்கே போக மாட்டேங்குது, தண்ணிக்குள்ள போக மாட்டேங்குது. அவங்க பாருங்க வந்ததுல இருந்து டக்கு டக்குன்னு 2 மீன் பிடிச்சிட்டாங்க. நமக்கு தெரியல எப்படி போடுறதுன்ட்டு, தூண்டில் போடுறதுன்னு. அவர் போய் ஹெல்ப் கேட்கலான்ட்டு போறாரு போல இருக்கு. சரி, நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம், எப்படி போடுறதுன்னு தெரியல, போய் கேட்டுட்டு வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல. இதுக்கு வந்து ரியல் மண்புழு தான் போட்டால் தான் மீன் வந்து பிடிக்குமா அதை. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.